ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் பிரியா சந்துரு பேசுகிறேன். இது பிரியா சந்துரு ஸ்மால் குக் சேனல். சரி, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டக்காய் குழம்பு எப்படி வைப்பதுன்னு பார்க்குறோம். சரிங்களா? சரி, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கிறேன். அதிலே ரெண்டு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன், கழுவி க்ளீன் பண்ணி. 2 சின்ன சைஸ் தக்காளி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம். மசாலா பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். 3 டீஸ்பூன் மல்லித்தூள். இன்னும் காரம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகுத்தூளும் காஞ்ச மிளகாத்தூளும் அதில் சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு காரம் இது போதும், இந்த அளவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் சைஸ் புளி நான் ஊற வச்சுருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சுண்டைக்காய் வாங்கி க்ளீன் பண்ணி நசுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா வெளியில் நம்ம நசுக்கி வச்சோன்னா கருப்பாயிடும். அதனால் நான் கழுவி நசுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அது கருப்பாக அதோட கலர் மாறாது. சரிங்களா? சரி, வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன், அதில் ஊற்றிக்கலாம். அடுத்தது கடுகு போட்டுக்கலாம், எண்ணெய் சூடாடணும். சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சோடனே அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம். சரிங்களா? ரெண்டாவது வெங்காயத்தை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ நல்லா வெங்காயம் கோல்டன் கலரில் வந்துடுச்சு. அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். சரிங்களா? எடுத்து வச்ச சுண்டைக்காவை நம்ம இதில் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குவோம். வெங்காய தக்காளிலாம் நல்லா வதங்கின பிறகு. சரிங்களா? ஸோ நல்லா வதக்குங்க. சரிங்களா? எண்ணெயிலே அப்போ தான் அந்த கசப்பு தன்மை இருக்கும் லைட்டாக. அது நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கணுன்னா அந்த கசப்பு தன்மை தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச அந்த மசாலா போட்டுக்கலாம். சரிங்களா? இது கூட கொஞ்சோண்டு நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா நம்ம வதக்கலாம். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டுருவோம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணி நிறுத்துவோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம குழம்பு நிறுத்திக்கலாம். நிறுத்த போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த சைஸு இது போட்டு நல்லா கிண்டி அந்த சூட்லேயே அது கரைஞ்சிடும். அவ்வளோதான், அடுப்பை நிறுத்திடலாம். ஸோ அவ்வளோதான், சுண்டக்காய் குழம்பு எப்படி வைப்பதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் பார்த்து பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நான் பிரியா சந்துரு, இது பிரியா சந்துரு ஸ்மால் குக் சேனல். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.